எங்கே தேடுவே அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை ஐயோ இது டென்ட் இல்ல டென்ட் மக்கு மக்கு. ஐயோ இவர் வேற வந்துருவார் போல இருக்கே. இதுங்க வேற ஹோம்வொர்க் முடிக்கலையே. சௌமி முடிஞ்சாடி? சித்தி இது சரியான மக்கு சீனியர் சித்தி, எதுவுமே மண்டையில ஏற மாட்டேங்குது. என்ன சாமி நீ எப்படி சொல்லிட்ட? வீட்ல எல்லாரும் இப்படியே திட்டிட்டு இருக்காங்க. சரி வாங்க படிங்க படிங்க. ஐயோ அவர் வந்துட்டா பிரச்சனை ஆயிருமே. உங்க அப்பா பத்தி அவனுக்கு தான் தெரியாது, உனக்கு தெரியும்லடி சௌமி. டேய் சீக்கிரம் படிச்சுட்டு கிளம்புற வழிய பாருடா. உங்க அப்பா வேற வந்துருவாரு. ஐயோ வாங்க வாங்க. வராதீங்க வராதீங்க. கீழே அந்த அக்கா லோன் பத்தி விசாரிச்சாங்க. நம்ம என்னன்னு போய் கேட்டு வந்துடலாம். என்ன இழிப்பு ஜாஸ்தியா இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. இன்னும் சேர கேப் இல்லாம நல்லா சேர்த்து போட்டு உட்காருங்க. ஏன்னா என் தலையில இழிச்ச வாயன எழுதி இருக்குல்ல. எந்திர பிரதேசி யார் இவன்? சீனியர்ப்பா. சீனியருக்கு நீ சொல்லி தரியா? அரியர் எக்ஸாம்னு சொல்லி தர சொன்னாங்கப்பா. இந்த தாடி வளர்த்துன நேரத்துக்கு கொஞ்சோண்டு மூளை வளர்த்திருந்தேன்னு வையே, இந்த மாதிரி சின்ன பிள்ளைகிட்ட எல்லாம் படிக்க வேண்டியது இல்ல. படிக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைகிட்டே தான் படிப்பீங்களாடா. போயா ஏன் சுடுமூஞ்சி சம்பத்து, பேங்குக்கு அந்த வழியா தானே போவ? ஒரு ஆளை வச்சு புடைக்கிறையா? நான் எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டு அவன் இப்ப ஆளை விட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாது. உன்னை பெல்ட்ட வச்சு வெளுத்து. என்னோட பேகு அதவ சாக்கிட்டு வந்து வச்சு ஏங்க பாவுங்க சின்ன பொண்ணுங்க அடி. ஏங்க ஏங்க அடிக்காதீங்க, சின்ன பொண்ணுங்க விட்டுருங்க. பாப்பா அடிக்காதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ் அப்பா. காயத்ரி காப்பி எங்க? தோ வர 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 வந்துட்டேன் வந்துட்டேன். கன்றாவி காப்பியை போடுறதுக்கு தான் அவ்வளவு நேரமா? போ இதை நீயே குடி. போ தண்ணியை கொண்டு வா. வாயவே பார்த்துட்டு இருப்பியா தண்ணி குடிக்கிற வரைக்கும்? போ வண்டி சாவி எடுத்துட்டு வா. போ ஏனாவையும் கேட்கணுமா? போ மூடி போட்டு கொண்டு வர மாட்டேன். மூடி போட்டு கொண்டு வான்னு சொல்லணுமா? போ. இப்போ என்ன? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு பெண்ணு கூட உங்களால எடுத்துக்க முடியாதா? இப்படி திட்டி திட்டி தான் எங்க அம்மாவை சாவடிச்சிங்க, இப்போ அவங்களே சாவடிச்சலான் இருக்கீங்களா? மேல் ஷாவனிஸ்ட். சௌமி அப்பா கிட்ட என்ன பேசுற? நீ சும்மா இரு சித்தி. இருக்கிற குச்சி சைஸ்ல இருந்துட்டு இவ்வளவு பெரிய வார்த்தை பேசிட்ட. பெல்ட் அடி பத்தல. அடச்சி மானம் போது. மானம் போகாம எல்லாம் நீ புள்ளைய வளர்த்தல லட்சணம் அப்படி. ஏண்டா தம்பத்தை நடு வீட்டுல ஜட்டியோடு நின்றுட்டு இருக்கிற? என்னதான் கோவக்காரனா இருந்தாலும் ஒரு நாய் தரும் வேண்டாமாடா? காயத்ரி கண்ணு காப்பி தூள் இருக்குதா? ஒரு காப்பி ஓட்டு கொடுக்கண்ணே. அடாடா இனிமேல் பெல்ட் கில்ட்டெல்லாம் கழட்டக்கூடாது போல இருக்குதே. எவ்வளவு நேரம் இப்படியே நின்று இருந்திருக்கிறோம். சார் சார் சண்முகம் என்ன பண்றீங்க? சார் அந்த லோன் விஷயம் கேட்ட டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார். உள்ளவா உள்ளவா. எதுக்காகப்பா வீட்டுக்கெல்லாம் வர்றேன்? பேங்க்ல பேச வேண்டியதானே? சில விஷயங்களை சில இடத்துல பேசினா தான் சரியா இருக்கும். ரூல்ஸ் அதெல்லாம் பர்மிட் பண்ணாது தம்பி. என்னது ஃபைல்ஸா? ஆமா சார். நீங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்து. ஃபார்ம் 16ல என்ன இது புல்ஷிட். இதுல ஒண்ணுமே கிடையாது. விவசாய நிலத்து டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து லோன்ன்ற. சார் நீங்க நினைச்சா பண்ணலாம் சார், பண்ணி கொடுங்க சார். நிறைய செலவாகும் தம்பி. சில விஷயங்களை அப்படியே பண்ணிட முடியாது. சார் சார் என்னது இது? சார் 1000 ரூபாய் இருக்கு சார். 1000 ரூபாயா? ஆமா சார். சார் சார்
காசை கீழே போடு. இது காசா? என்னன்னு தெரியுமா உனக்கு? என் ஒய்ஃபுக்கு மாசம் ஹேர் டை வாங்குற செலவு இது. போடா. சார் 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 என்ன எதிர்பார்த்தாலும் பண்ணிக்கலாம் சார். நான் எதிர்பார்க்கறதெல்லாம் பண்ணிடுவேன். பண்ணிக்கலாம் சார், கண்டிப்பாக சார். ரேஸ் கோர்ஸ்ல ஃப்ரண்ட் ரோட்ல எனக்கு ஒரு வீடு வாங்கி தந்துறியா சார்? இங்க பாரு, டோட்டல் லோன் வேல்யூல 2% எனக்கு கொடுப்பாங்க. ஆனா என் வேல்யூ தெரியாம நீ என்னைய பேசுனதுனால 3% கொடுக்கணும். புரிஞ்சுதா? நாளைக்கு காலையில பேங்க்ல வந்து பாரு. ஓகே ஓகே சார், ஓகே சார். போறான் பார் சில்ற சிடு மூஞ்சி. எவனோ ஆக்சிடென்ட் ஆகி சாவறான், இவனை கொண்டு வந்து தொலைய மாட்டேங்குதே. ஹேட்ஸ் ஆஃப், ஆண்டவன் இருக்காண்டா. ஐயோ சார், என்னாச்சு சார்? வரேன். எங்க போன? வேலையை முடிச்சு தானே வர முடியும். ஏன், என்ன பண்ணுது? உடம்பெல்லாம் வலிக்குது, ஒண்ணுமே முடியல. இங்கெல்லாம் வலிக்குதா? போடாத. தப்பா விழுந்து உலகம் போல இருக்கு, எல்லா இடமும் வலிக்குது. எல்லாம் நல்லதுக்கு தான், டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. பிபி சுகர் எல்லாம் ஏறி கிடக்குதான். இந்தாங்க, இனிமேல் கோவப்பட்டீங்க செத்து போயிருவீங்க. இந்த பாலை கையில வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு அமுத்திட்டே இருங்க, சரியா? கோவம் குறையும். இது அம்தியா? ஆமா, இதுக்கு மேல கோவப்படாதீங்க சொல்லிட்டேன், செத்து தொலைஞ்சிருவீங்க. ஐயோ, கோவம் வருதே. எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. அம்மாடி காயத்ரி, அண்ணா வாங்க வாங்க. சௌக்கியமா? சௌக்கியம், உட்காருங்க உட்காருங்க. பழம்பூவெல்லாம் வாங்குறதுக்கு நேரம் இல்லையுமா, அதான் நேரில் விசிட் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். பையனையும் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அண்ணா என்ன சொல்ல வரீங்க? அட என்னமா புரியாத பிள்ளையா இருக்கிற? நம்ம பையனுக்கு உன்ற பிள்ளைக்கு லவ்ஸ். லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். அப்படியாடி? அட வெக்கத்து பாரு, லவ்ஸ். அண்ணா எனக்கு சம்மதம் தானா, ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை. என்ன? பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இவனா? ம், இவனுக்கா? ம். கோவப்படாதீங்க. கோவம், எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. இவன் யாரு தெரியுமா? அந்த குமார் யாரு தெரியுமா? பேங்க்ல லோன் வாங்கிட்டு ஒத்த பைசா கட்டல, போலீஸ் தூக்கிட்டு போயிருச்சு தெரியுமா? அக்யூஸ்ட், திருட்டு நாய்வன். டேய், நீ என்னடா? நீ என்ன மாப்பிளையா? என்னடா பண்ற? என்ன வேலை செய்யற? கோவம். கவர்மெண்ட் ஜாப். போன வாரம் மாடு தானடா மேய்ச்சிட்டு இருந்தா? எங்க ஆட்சி வந்துச்சுன்னா மாடு மேய்க்கிறல கவர்மெண்ட் ஜாப் ஆயிரு. சரி 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 சரி, கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க. கோவப்படலையே, நான் எங்க கோவப்பட்டேன்? சிரிச்சிட்டு இருக்கேன். நான் வெளியே போய் சிரிச்சிட்டு வந்துடுறேன். ஏஸ் எ தெரபிஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, கோபத்தாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அடைய திறந்து விடுறாங்களே, அது எதுக்கு? பக்கத்து ஸ்டேட்டு கொடுக்குறக்கா? அவனே அவன் காப்பாத்திக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்க கோபத்தை கொட்டி தீர்த்துருங்க, மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்க உயிருக்கும் ஆபத்து இல்லை. ஆமா, போய் ஒரு குமுறிட வேண்டியதுதான். குமாரண்ணே, ஜெயிலேருந்து எப்பண்ணே வந்த? நேத்து தாண்டா வந்தேன். அன்னைக்காவாச்சு யோசிச்சுக்கலாண்ணே. உங்க அண்ணியை கிண்டல் பண்ணான்னு சொல்லி தாண்டா வெட்டினேன். இப்ப கடைசியில் அவளே என்ன ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி விட்டு போயிட்டாடா. அந்த நாய் இந்த தடவை போடாம மாட்டேன், மயிரிலே தப்பிச்சிட்டான். குமாரண்ணே, அவசரப்பட்டுறாதானே. எல்லாம் நன்மைக்கு. அருமையான இடம், அணைய திறந்து விட்டுற வேண்டியதான். டேய் குமார் நாயே, பெரியவனாடா, ஜெயிலுக்கு போனா உன்னை என்ன வேணாலும் பண்ண வேண்டாம். நானு டேய், நான் பஸ்பமாக்குண்டா, உன்னையெல்லாம் நான் பஸ்பமாக்குண்டா. யாருண்ணே இவன்? குமார் உன்னை இந்த கிளி கிளிக்கிறான். அவனுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. இருடா டேய். பத்தாம் மனசே கொஞ்சம் ஆறுது. டேய், என்னடா டக்குன்னு அருவாள் எடுத்து வெட்டிட்ட? சொல்ல மாட்டீங்களா? டேய், நில்றா. சித்தி, ம், வெட்டிடுவானோ? தெரியலையேடி, நல்லது நடக்குதான்னு பாப்போம்.